ஹாய், நீங்கள் ஒரு யூடியூபரா? அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். அப்படி என்னப்பா யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா வீடியோ மேக் பண்ணுவீங்க. வீடியோ மேக் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவீங்க. அது மூலிமா நீங்கள் பார்த்தீங்கன்னா வியூஸை இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வீடியோ மேக் பண்ணணும்னா அதை ஆடியன்ஸ் விரும்பணும். சரி, ஓகே. ஆடியன்ஸ் விரும்பணும்னா அந்த மாதிரி வீடியோ தான் நம்ம மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கேட்பீங்க, ஆடியன்ஸ் என்ன விரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க, ஆடியன்ஸ் விரும்புகிற மாதிரி இருந்தால் தானே வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணால் தான் வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் ஆடியன்ஸ் விரும்பாத வீடியோஸ் நம்ம மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது, டைம் வேஸ்ட்டு தான் ஆகும். சரிப்பா, ஆடியன்ஸ் எந்த மாதிரி வீடியோ தான் விரும்புகிறாங்க, அது எப்படி தான் நான் தெரிஞ்சுக்கிறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட யூடியூப் அக்கௌண்ட்டை நான் குரோமில் லாகின் பண்ணிக்கிறேன். இப்போ நான் குரோமில் லாகின் பண்ணிவிட்டு அனலிஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்களே, அதை நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்தோடனே என்னோட அனலிஸ்டிக்கில், அதாவது வியூஸு, வாட்ச் ஹவர்ஸு, சப்ஸ்கிரைபரு, எஸ்டிமேட்டட் ரெவன்யூ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியன்ஸ் எந்த மாதிரி வீடியோஸை விரும்புகிறாங்க, எந்த மாதிரி வீடியோஸை அதிகமாக யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க, இதை தெரிஞ்சுக்கிட்டாலுமே நம்ம அதை பற்றி வீடியோ அப்லோட் பண்ணாலுமே ஓரளவுக்கு நம்ம க்ரோத் ஆகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ரீசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் கிளிக் கொடுக்குறேன். அதை கிளிக் கொடுத்தோடனே இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக நிறைய வீடியோஸ் வியூஸ் போகிறத நம்மளுக்கு ஷோ பண்ணுவாங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம ஆடியன்ஸ் எந்த மாதிரி வீடியோவை தேடிட்டு இருக்காங்களோ அதை கிடைச்சாலுமே போதும், நம்மளும் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் சக்ஸஸாக மாறலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், சுவிட்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நான் கிளிக் கொடுக்குறேன். அதை கிளிக் கொடுத்தோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், சர்ச் அக்ராஸ் யூடியூப் யுவர் வியூவர்ஸ் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சேவ்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெண்டாவது ஆப்ஷனாக யுவர் வியூவர்ஸ் சர்ச்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் நான் கிளிக் கொடுக்குறேன். அந்த ஆப்ஷனை நான் கிளிக் கொடுத்தேன்னா நல்லா பார்த்துக்குங்க, என்னோட யூடியூபர், அதாவது என்னோட யூடியூப்ல இருக்கிற சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, என்னோட வீடியோஸ் பார்க்குற வியூவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இதில் என்னென்ன வீடியோஸ் நிறையா பார்க்குறாங்க. அவங்களே சொல்கிறாங்க, ஹவு டு இன்க்ரீஸ் யூபிஐ லிமிடெட் கூகுள் பே, அது எந்த ரேங்கில் இருக்குதுன்னா ஹையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹவு டு இன்க்ரீஸ் ஜிபே ட்ரான்ஸ்ஃபர் லிமிடெட், அதுவும் ஹையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜிபே பேமெண்ட் லிமிடெட் செட்டிங்ஸ், அதுவும் ஹையில் இருக்குது. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிபே தான் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் கேட்கல. சரி, ஓகே. கீழே பார்த்தீங்கன்னா 3 பேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் நான் 2வது பேஜே செலக்ட் பண்ணுறேன். அதுலேயும் எல்லாமே ஜிபே கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஜிமெயில் அக்கௌண்ட்டை எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. இதை பற்றிலாம் நான் வீடியோஸாக அப்லோட் பண்ணி என்னோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணேன்னா இதெல்லாம் வியூஸ் அதிகமாகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஹை ரேங்க்கில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்மளோட யூடியூபர்ஸ் சர்ச் பண்ண, அதாவது யூடியூபர் வியூவர்ஸ் ஆடியன்ஸ் நிறையா சர்ச் பண்ணுறாங்க. அதனால் இந்த மாதிரி வீடியோஸை நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணோம்னா வியூஸ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோவில் நம்மளோட ஆடியன்ஸ் எந்த மாதிரி வீடியோஸை அதிகமாக தேடுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பார்க்குறன்றதால எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதோட முக்கியமான விஷயம், நீங்கள் யூடியூப்பில் க்ரோத் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன். தேங்க்யூ.